ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் எப்படி சார் இருக்கீங்க பார்க்கலாமான்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து வாய்ஸ் நோட் போட்டிருந்தாரு. இது மாதிரி வந்து இல்லை நீங்கள் என்னை பார்க்க வேணாம். ஸோ இப்படி ஒரு வாய்ஸ், இந்த வாய்ஸ்லேயே அந்த ஒரு மாதிரி டயர்ட்னஸோட தான் பேசினாரு. எப்படி இருக்கீங்க முடியலதா. இப்போ நான் ஒரு வாரமாக தான் வாய்ஸே வெளியில் வந்திருக்கு. 5-6 நாளா. ஆமாம், ஜூலை 8 நடந்தது எனக்கு கேன்சர் ஆப்ரேஷன். செட்டில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற ஒரு டைப், ரொம்ப ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சனாக தான் இருப்பார் செட்டில். அந்த வயிறு வலி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். கண்டினியூஸாக வயிறு வலிக்குதுன்ட்டு இருந்தால் நான் சொன்னேன், வயிறு வலிக்கு நான் போய் டாக்டர் தான் பார்த்தீங்களா சார்னு கேட்டேன். இல்லை ஹோமியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் சொன்னேன், நீங்கள் வயிறு இவ்வளோ வலிக்குது, இவ்வளோ மாசமாக வலிக்குது, வலிக்குதுன்னு சொல்கிறப்போ நீங்கள் ஹோமியோ ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வேணா இங்கிலீஷ் மெடிசன் போகலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு வந்து கேன்சர் ஆகும் சார், இப்போ தான் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஐயோ, எனக்கு மட்டும் இல்லை, டோட்டலாகவே எல்லாருக்குமே எங்கள் டீமுக்கே ஒரு அந்த பொன்னி டீமுக்கே ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்போ தான் யோசிச்சேன், ஒரு இவ்வளோ நாள் வயிறு வலின்றது அதை அப்போயே பார்த்துருந்தா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஏதாவது கியூர் பண்ணுறது ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த நியூஸை கேட்டதும் எனக்கு ஒரு திருப்பி நான் என்னடா அது இப்போ பேசின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு 2-3 டேஸ் பேக் தான் அவங்க பொண்ணுக்கு ஏதோ பர்த்டே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டுருந்து அவர் இறக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து அது கேன்சல், ஹெல்த் இஷ்யூஸ்னால கேன்சல் பண்ணுறேன். ஸோ அதனால் இஸ் ஃபைன் நினச்சேன். பட் அந்த மெசேஜ் வந்து அடுத்த நாள் நினைக்கிறேன் அவர் இறந்தது. அதுக்கு அடுத்த நாள் எனக்கு சுத்தமாக நம்ப முடியல. பயங்கர ஷாக்கு. என்னடா இதுன்ட்டு நான் உடனே கால் பண்ணேன். அங்கே இருந்த அந்த நம்பருக்கு யாரும் எடுக்கல. அந்த இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கும் எடுக்கல, பேசவும் முடியல. எனக்கு சுத்தமாக அது இப்படி நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. ஆக்சுவலாக ஒரு நல்ல பர்சன் அவர் ஆக்சுவலாக. பிகாஸ் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பர்சன்ஸ், நல்ல கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ், ஒரு நல்ல யாருக்கும் கெடுதல் நினைக்காம தீங்கு நினைக்காத ஒரு பர்சன்ஸ் தான் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே போய் ஷேர் பண்ணுறதோ பேசுகிறதோ பிடிச்சிருக்கிறதோ எல்லா பர்சன்ஸும் பிடிக்காது. ஸோ பிடிச்ச பர்சன்ஸ் நம்ம இந்த மாதிரி போகிறதே வந்து நான் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார், நேத்ரன் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பொன்னி சீரியலுடைய இயக்குனர், சொல்லுங்கள் சார், செட்டில் அவர் எப்படி இருப்பார், எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார்? செட்டிலெல்லாம் பயங்கர ஃபன்னாக தான் இருக்கும். பிகாஸ் அவர் அதில் கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுற கேரக்டர் தான். இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு ஃபன்னாக பேசுகிற ஒரு கேரக்டர் தான். ஸோ அது ஷார்ட் இல்லைனாலுமே அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். ரொம்ப செட்டில் ஒரு மாதிரி கலகலப்பாக பேசிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு கூடவே தான் இருப்பார். ஷார்ட் முடிஞ்சாலுமே அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு அவர் கேரக்டரைசேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னாலும் சரி, அவரும் அதுக்கான இன்புட்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட மாதிரி வச்சுக்கிட்ட மாதிரி வேணாமா, இது இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி நல்ல இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஒரு மாதிரி ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்துச்சு எனக்கும் அவருக்கும் பொண்ணில். ரொம்ப வருஷமாக எனக்கு அவர் தெரியாது ஆக்சுவலாக. ஒரு 2 இயர்ஸ் பொண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட்டாக இருந்திருக்கேன், செகண்ட் யூனிட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பொண்ணி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சது, நாங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தது எல்லாமே. செட்டில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற ஒரு டைப், ரொம்ப ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சனாக தான் இருப்பார் செட்டில். ஓகே. ஸோ எப்படின்னா மற்ற விஷயங்கள் எதுவும் சொல்ல மாட்டார், அப்படியே அமைதியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்சனல் விஷயங்களோ எதுவுமே பேசிக்க மாட்டார் பெருசாக. பட் இன்கேஸ் ரொம்ப அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையும் எப்படி ஷேர் பண்ணுவார் எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்பாட்டில் வந்து என்கிட்ட பேசுகிற விஷயங்கள் சில கொஞ்சம் சின்னதாக சொல்லியிருக்காரு. ரொம்ப பெருசாக இல்லை. அவங்க பொண்ணோட லைஃப் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கேரியர் ஆக்டிங்காக இல்லையா என்னது தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவார். மற்றபடி பர்சனல் வேறு எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டார். ரொம்ப பர்சனல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டார். சும்மா லைட்டராக இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் பேசுவோம். மற்றபடி அங்கே செட்டில் கிண்டல் பண்ணுறது, அவர் அந்த ப்ராம்ப்டிங்கில் வளர்றது, ஸோ அதெல்லாம் நிறைய நடக்கும். ஒரு வேர்டுலாம் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அது அவர் முக்கியமாக ப்ராம்ப்டிங் எடுக்க மாட்டார். நம்ம ப்ராம்ப்டிங் எடுத்து பேச மாட்டார். ஸோ சீன் பேப்பர் வந்துச்சுன்னா முன்னாடி எனக்கு கொடுத்துருங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே வந்தாலுமே டக்குன்னு வந்தோன்னே நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இது பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுக்குறது லேக் ஆகுன்றதுக்குள்ளே நான் வந்தவொடனே எனக்கு டக்குன்னு டாக்குமெண்ட் அமைச்சிடும். அவர் அதுக்குள்ளே அதை படிச்சுப்பாரு, அப்புறம் பேப்பரை வந்து பார்த்துப்பாரு. ஸோ ப்ராம்ப்டிங் எடுக்க மாட்டார். ஸோ இன்கேஸ் அதில் பேசுறதுல ஏதாவது ஒரு வேர்ட் திக்கிடுச்சு இல்லை ரோல் ஆகிடுச்சுன்னா அது சம்டைம்ஸ் ஃபன்னாகவும் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அது
திருப்பி அது வரவே வராது, கடைசி வரைக்கும் வராது. ஸோ அதெல்லாம் பயங்கர ஃபன்னாக அந்த மாதிரி தான் இருக்கும். 25 இயர்ஸா அவர் வந்து இருக்கார்ல சார். ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஒரு சொன்னாலும் அது எலிவேட் பண்ணுவார் அந்த சீனை. சீன் எலிவேஷன்றது லைக் 25 இயர்ஸ் இருந்துச்சு. நான் தான் சொன்னோம், நிறைய இந்த தப்பான தாட்ஸ்லாம் இருக்கு. ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க, பழைய ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்னா அப்படி சீன் போடுவாங்க அப்படிலாம் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பர்சனே கிடையாது அவர். நான் அப்படி தான் நானும் நினைச்சேன். ஏன்னா பிகாஸ் நான் அசோசியேட்டாக போய் ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட அவ்வளோ கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ என் ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா பேச ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. சார் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி தெரிய வரும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? ஏதாவது பேசிட்டீங்க சார் பர்சனலாக? ஆக்சுவலாக ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது அவர் ஷூட்டிங் வர்றப்போ வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட டேரெக்டாக சொன்னது கிடையாது. பட் மேலே ஷார்ட் முடிச்சுட்டு மேலே ரூமில் போய் இருக்கும்போது அவர் நேற்று ஏதோ முடியலையா, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு. நான் அப்புறம் ஷார்ட் இருந்ததுன்னா முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அனுப்பிச்சிருவோம். ஒரு நார்மலான ஒரு வயிறு சொல்லுவாங்க, ஒரு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, அந்த மாதிரி தான் இருந்தாப்புல. அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் அவரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பெருசா ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. பட் அதுக்கப்புறம் போக அவரோட சீன்ஸ் டிராவல் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு போகும்போது ஒரு ஸ்கெடியூல் முடிச்சு அடுத்த ஸ்கெடியூல் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வயிறு வலி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் கண்டினியூஸா. வயிறு வலிக்குதுன்ட்டு இருந்தா. நான் சொன்னேன் வயிறு வலிக்கு நான் போய் டாக்டர் தான் பார்த்தீங்களா சார்னு கேட்டேன். இல்லை ஹோமியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் நீங்கள் வயிறு இவ்வளோ வலிக்குது, இவ்வளோ மாசமா வலிக்குது, வலிக்குதுன்னு சொல்கிறப்போ நீங்கள் ஹோமியோ ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வேணா இங்கிலீஷ் மெடிசன் போகலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல்னாலே போய் எனக்கு அது பிடிக்காது அப்படின்றனால நான் ஹோமியோ நேச்சுரலாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னா. அது ஃபைன் சார், பட் ஆனால் ரொம்ப பெயின் இருக்கும்போது நீங்கள் அது கன்சிடர் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஹோமியோ கண்டினியூ பண்ணி. ஹோமியோ தப்புன்னு சொல்லலை, பட் அதை நீங்கள் கொஞ்சம் இது பெயின் இவ்வளோ இருக்கும்போது இதை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிங்க ஹோமியோன்ற மாதிரி சொன்னேன். பார்க்கலாம் சார்ன்ட்டு இருப்பார். எப்பவுமே இந்த எக்ஸ்ட்ரா பெர்மிஷன்ஸ் கேட்குறது, இல்லை சீக்கிரம் போட்டுமான்னு கேட்குறது, இது மாதிரிலாம் அவர் எப்பவுமே கேட்க மாட்டார். கரெக்டாக டைமுக்கு வந்துடுவார், ரெடியாக வந்துடுவார். அது மாதிரி நம்ம ஷார்ட் நம்ம முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொன்னால் தான் போவார். அது வரைக்கும் அவர் எந்த நான் போட்டுமா என்ன முடிஞ்சிருச்சா இந்த ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது அவர். ஸோ அதனால இப்படி இருக்கிற பர்சன் வந்து திடீர்னு என்கிட்ட ஒரு தடவை வந்து எனக்கு ரொம்ப முடியல, வயிறு வலிக்குது, நான் முடிஞ்சிச்சா எனக்கு அப்படின்னு கேட்டார். என்ன சார் ஆச்சுன்னா ரொம்ப முடியல. சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, பார்த்துக்கலாம், நாளைக்கு எடுத்துக்கிறேன் நான் க்ளோஸ் அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு 8:30 9 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா ஆளை காணுமே, எங்கே ஃபர்ஸ்ட் சீனில் இருக்கார், எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டப்போ மேனேஜர் சொன்னார் இது மாதிரி வயிறு வலிக்குதுன்னு சொன்னார். ஸோ ஒரு 15-20 minutes லேட்டாக வரேனாரு அப்படின்னா. சரி ஓகே நைட் சொல்லிட்டு போனார். சரி ஓகே தான் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கோம். அப்புறம் கார் சீன் ஏதோ ஒன்று எடுக்கும்போது தான் ஆஃப்டர் லஞ்ச் முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஏதோ ஒன்று வச்சிருந்தாரு. அதில் ஃபுல்லாக டேப்லெட்ஸாக இருந்துச்சு. ஓகே, எல்லாம் ஹோமியோ டேப்லெட்ஸாக இருந்துச்சு. நான் சொன்னேன் என்ன சார் இவ்வளோ டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா. இல்லை ஹோமியோ தான் சார் அப்படின்னும் போது எங்கள் அப்பா காலத்துலலாம் நான் அவர்லாம் டேப்லெட் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. அவரில் 80 வயசு இருந்தார். இப்போ பாருங்கள் நம்ம இதெல்லாம் இந்த ஏஜ்லேயே நம்ம வந்து டேப்லெட்ஸ் இவ்வளோ எடுக்க வேண்டியிருக்குன்னாரு. நான் சொன்னேன் சரி ஓகே அந்த வயிறு வலிக்கு தான் நான் சார்னு கேட்குறேன். அப்பயும் ஆமாம் சார் அப்படின்னா. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலையா அப்படின்னா. சார் பார்க்கணும் சார்ன்றார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ரொம்ப சிவியராக முடியாமல் ஆள் ஒரு மாதிரி காலையிலேருந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்தார். அந்த எனர்ஜியே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு என்ன சார் ஆச்சு, ஒரு மாதிரி டல்லாக இருக்கு, எனி இஷ்யூவா இல்லை வேறு எதனா பிரச்சனையா நான் போய் கேட்டேன். இல்லை இந்த வயிறு வலி தான் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் இது ரொம்ப டூ மச்சாக போயிட்டு நான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் நீங்கள் போய் பாருங்க, பார்த்துட்டு என்ன இதுன்னு தெரிஞ்சிடும்ல. பிகாஸ் வர்ஸ்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு வயிறு தெரியாது, பட் ஏதோ ஒரு வர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் தான் மெடிசன்ஸ் அதிகமாக எடுக்கும். நீங்கள் பிகினிங்கே பார்த்துட்டீங்கன்னா ஓகே தான் சார் அப்படின்னா. நான் போகிறேன் சார் அப்படின்னாரு. சரி ஓகே. ஆக்சுவலாக நான் ஜூலை வரைக்கும் தான் பொன்னி பண்ணேன். அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிட்டு வேறு சீரியல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கடைசியாக நான் போன ஸ்கெடியூல் ஜூலை, அவரும் ஜூலை தான் லாஸ்ட் மந்த்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு நான் ஆகஸ்ட்லேருந்து வேறு சீரியல்ஸுக்கான ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் அது முடிஞ்சது. நான் அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த பிரேக் ஸ்கெடியூல் முடிஞ்சது. நான் நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் நான் இல்லை, வேறு நம்ம டீம் பண்ணும்போது அந்த டீம் ஷெடியூலர் சொன்னார் இது மாதிரி வந்து நேத்ரன் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் இது நார்மலான ஒரு நேத்ரன் உடம்பு சரியில்லை அதனால தள்ளி போகுது, அவர் 2 நாள் வரல, அதனால வேற பேசுவோம்ல ஜென்ரலாக பேசுவோம். அப்படி பேசும்போது பேசினப்போ அப்படியா சரி ஓகேன்னு அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு வந்து கேன்சர் ஆகும் சார், இப்போ தான் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு எனக்கு மட்டும் இல்லை டோட்டலாகவே எல்லாருக்குமே எங்கள் டீமுக்கே ஒரு அந்த பொன்னி டீமுக்கே ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்போ தான் யோசிச்சேன் ஒரு இவ்வளோ நாள் வயிறு வலின்றது அதை அப்போவே பார்த்துருந்தா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஏதாவது க்யூர் பண்ணுறது ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னப்போ அப்புறம் நான் அவருக்கு அடித்தேன், எடுக்கல. ஸோ பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவரும் ஃபோன் எடுக்கல. ஜூலைக்கு அப்புறம் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அவருக்கு அடித்தேன், எடுக்கல. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஆர்டிஸ்ட்க்கு ஏதோ ஒரு வீடியோ கால் வந்ததாக சொன்னாங்க மேலே ரூமில், பசங்க ஜென்ஸ் ரூமில் வந்து அவங்க சொன்னாங்க பேசினார் நேற்று அப்படியே எப்படி இருக்காரு என்ன இதுன்னு கேட்டேன். ஓகே தான் ஃபைன் தான் அப்படின்போ அப்போல்லாம் நல்லா தான் இருந்தார். ஒன்ஸ் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் கேப்பு நான் இந்த ஷூட் போயிட்டு இருந்தேன், ஃபோன் எடுக்கல. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், பிகாஸ் அது தெரிஞ்ச மைண்ட் செட் எப்படி இருக்கும் எல்லாரும் அதை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவர் அதை ஞாபகப்படுத்த வேணாம்ன்றதுனால நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி எதுவுமே இல்லை. கொஞ்சம் லேட்டராக ஒரு கேப் விட்டு ஒரு 1 month கேப் விட்டு நான் அவர்கிட்ட பேசினேன்.
எப்படி சார் இருக்கீங்க, பார்க்க போகலாம். ஏன்னா நான் பார்க்கல, நானும் ஸ்கெடியூல் விட்டு வந்துட்டேன். நான் சீரியல் விட்டு வந்தது அவருக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டார். என்ன சார் நீங்கள் போயிட்டீங்களா, நீங்கள் இல்லையா, நீங்கள் இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு. அதான் இல்லை சார் அந்த மாதிரி வேற ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் அப்படின்னா சார் என்னை தூக்கிடாதீங்க, எனக்கு சீரியல்லேருந்து எடுத்துடாதீங்க அந்த கேரக்டர். அந்த உடம்பு சரியில்லாதனால போயிருக்கனால இந்த சீரியல்லேருந்து எடுத்துடாதீங்க சார். அந்த சார் எடுக்கிறதா இருந்தால் எப்பயோ நம்ம அதுக்கான டிசிஷன் எடுத்திருப்பான். டெஃபினட்டாக உங்களை சீரியல்லேருந்து தூக்குற ஐடியாவே யாருக்குமே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு கதையில் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க போயிருக்கீங்கன்னு சொல்ல அந்த மாதிரி கேரக்டர் தான். ஒரு சரக்கு கிடைச்சா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு டக்குனு வாட மச்சான் அப்படின்ற போகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனால் தூக்குற ஐடியாவே இல்லை. நீங்கள் உடம்ப நல்லா பார்த்துட்டு வாங்க, வில் வெயிட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். அவ்வளோதான் பேசணும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் ஆச்சு. அவருக்கு எப்படி இருக்காங்க, நான் அங்கே உள்ள பர்சன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுருப்போம், வந்துட்டாரா, எப்படி இருக்காரு, என்ன பேசுனீங்களா, நான் இப்படி கேட்டுட்ருப்பேன். அவர் இல்லை ஓகே தான் பேசணும். சில பேர் அப்படின்னா இப்போ ஓகே தான், ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் இது போயிருக்காரு, கீமோ போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னப்போ நான் அப்புறம் சரி ஓகே நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு நான் எப்படி சார் இருக்கீங்க பார்க்கலாமான்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து வாய்ஸ் நோட் போட்டிருந்தார். இது மாதிரி வந்து இல்லை நீங்கள் என்னை பார்க்க வேணாம், நான் வந்து 78 kg 75 kgலேருந்து 48 kg ஆகிட்டேன். ஸோ நான் வந்து பார்க்குற மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு உங்களெல்லாம் பார்க்க ஃபேஸ் பண்ண முடியல, எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி போட்டிருந்தாரு. எனக்கு அது கேட்டோன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. நான் கடைசியாக பார்த்தப்போ நல்லா பார்த்தேன். ஸோ இப்படி ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸ்லேயே அந்த ஒரு மாதிரி டயர்ட்னஸோடு தான் பேசினார். நான் அப்போ சொன்னேன், நான் பேக் வாய்ஸ் நோட் போட்டேன். சார் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணாதீங்க, உடம்பு பாருங்கள், உடம்பு தான் முக்கியம். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்போ வேணால் வாங்க, என் ப்ராஜெக்டில் என்ன ரூல் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுவீங்க. ஸோ ஒர்க்கை பற்றியோ நீங்கள் ஐயோ நம்மளுக்கு வேலையெல்லாம் போயிடுமோ நம்ம ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. என் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக எந்த ப்ராஜெக்ட்னு ஆரம்பித்தாலும் நீங்கள் இருப்பீங்க. அதனால் ஒர்க்கை நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட்டு இன்னும் வந்து கவலைப்படாதீங்க, இன்னும் கவலையாகிடாதீங்க. ஸோ முதல்ல உடம்பை தேத்திட்டு சீக்கிரம் வர பாருங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் வாய்ஸ் நோட் போட்டேன். அவர் அதுக்கு பயங்கர ஹாப்பியாக எனக்கு வந்து சார் நான் இது எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது இந்த வாய்ஸ் நோட்டு, நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம், நான் வந்துடுவேன் கண்டிப்பாக வந்துடுவேன்ட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டார். அது முடிச்சுட்டு கண்டிப்பாக சார் நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காகன்ட்டு ஒரு போட்டோம். அதுக்கப்புறம் பேசி அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருப்பார். ரெகுலராக அதை அனுப்புவார். காலையில் ஏதோ ஒரு மார்னிங் ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டு ஏதோ ஒரு கோட்ஸ் போட்டோ இல்லை ஏதோ ஒன்று அனுப்புவார். அது வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன், ஹீஸ் ஃபைன் போல. ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட்டை விட இப்போ பெட்டராக இருக்கேன், இப்படி தான் சொன்னார் என்கிட்ட. ஃபர்ஸ்ட்டை விட பெட்டராக இருக்குன்னா சூப்பர் சார், அப்போ அடுத்து அவ்வளோதான் க்யூர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க, இது க்யூர் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, க்யூர் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஓகே தான் சார், நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் ஓகே சார்னு போட்டிருந்தாரு. நான் இப்போ அவரோட இதுக்கு போகலை ஆக்சுவலாக. எனக்கு அதுவே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஆமாம், ஏன்னா நாங்கள் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். அங்கே இருக்கும்போது எனக்கு கால் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்போ எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா மறுநாள் தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா பஸ்ஸு கேன்சல் ஆகிடுச்சு அங்கே இருந்து. ஸோ நீங்க மாட்டிக்கிட்டீங்க அங்க சிச்சுவேஷன் அங்க இருக்கேன். ஆமா, அங்க லொகேஷன் பார்க்கறதுக்கு, சீரியல் லொகேஷன் பார்க்கறதா போயிருந்தோம். ஸோ என்னாலையும் வர முடியல. எனக்கு இந்த நியூஸை கேட்டதும் எனக்கு ஒரு திருப்பி நான் என்னடா அது இப்போ பேசின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு 2-3 days பேக் தான் அவங்க பொண்ணுக்கு ஏதோ பர்த்டே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டிருந்து, அவர் இறக்குறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து அது கேன்சல், ஹெல்த் இஷ்யூஸ்னால கேன்சல் பண்றேன். ஓகே, அந்த பர்த்டே ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, ஃபங்க்ஷன் வந்து நான் வைக்கல, ஒரு கேன்சல் பண்றேன்ட்டு வந்துச்சு. சரி, ஏன்னா இது அவர் தான் இதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி டைப் பண்ணியிருக்காரா இல்லை யாருன்னா வீட்டில் சொல்லி இதை அமைச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் அந்த ஒரு சாட் வந்து டெய்லி பார்க்கும்போது சரி ஓகே இஸ் ஃபைன் தான், டெய்லி டெக்ஸ்ட் வருது, ஒரு குட் மார்னிங் வருது, ஸோ பேசிகிட்டு இருக்கோம் நாங்களும் அப்பப்போ ஹவர் என்ன சார் ஏசன்னு பேசுவோம். ஸோ அதனால் இஸ் ஃபைன் நினச்சேன். பட் அந்த மெசேஜ் வந்து அடுத்த நாள் நினைக்கிறேன் அவர் இறந்தது. அதுக்கு அடுத்த நாள் எனக்கு சுத்தமாக நம்ப முடியல, பயங்கர ஷாக்கு. என்னடா இதுன்ட்டு நான் உடனே கால் பண்ணேன். அங்கே இருந்த அந்த நம்பருக்கு யாரும் எடுக்கல. அந்த இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கும் எடுக்கல, பேசவும் முடியல. எனக்கு சுத்தமாக அது இப்படி நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. ஆக்சுவலாக ஒரு நல்ல பர்சன் அவர் ஆக்சுவலாக. இல்லை சார், இன்னொன்று சொன்னாரு, அவருடைய ரோலுக்கு இன்னொருத்தோட சஜஸ்ட் பண்ணதா கூட சொல்றாரு, இவர் கூட வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணி பண்ணுங்க. இல்லை அதுதான், நான் வந்ததுக்கு அப்புறம் அவரும் போல. ஸோ ஒரு கேப் வந்துருச்சு. ஸோ அது டீமே மாறிட்டாங்க. ஸோ அதனால மேபி அங்கே டீமோட ஏதோ பேசியிருக்காங்க, ஒரு கம்யூனிகேஷன் தெரியல. பட் அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சீங்க சார், இப்போ எல்லாருக்குமே நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு வரி, யாருக்குமே ஒரு கெடுதி நினைச்சது இல்லை. இப்படி இருக்கும்போது ஈஸியா அவங்க லைஃப் வந்து சீக்கிரமா முடிஞ்சிருது. அதுதான் இது சொல்லுவாங்கல்ல, சீக்கிரமா ஆண்டவர் வந்து நல்லவரை கூப்பிட்டு நான் எங்கே பக்கம் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது இருக்கு. பிகாஸ் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பர்சன்ஸ், நல்ல கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ், ஒரு நல்ல யாருக்கும் கெடுதல் நினைக்காம தீங்கு நினைக்காத ஒரு பர்சன்ஸ் தான் சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க. என்னோட டேரக்டரும் ஆக்சுவலி தாய் செல்வம் சொல்லிட்டு என்னோட குரு அவர் தான். குரு எனக்கு எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்ன உருவாக்குனதே அவர் தான். அவரு செம்ம கேரக்டர். அவருக்கு அதான் எங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன, எனக்கும் தாய் செல்வம் ஸ்டார்ட் ஆன ரிலேஷன்ஷிப்பே நான் ஆக்டர், அவர் வந்து டேரக்டர். ஸோ எங்களுக்கு ஆகவே ஆகாது, ஸ்பாட்லேயே சொல்கிறேன். ஸோ சண்டை போட்டுட்ருப்போம். அந்த மாதிரி தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நான் இல்லாமல் அவர் எதுவுமே பண்ண மாட்டார், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசுவார். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஹார்ட். ஸோ அவரே இறந்துட்டார் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து
இப்படி சீக்கிரமா கடவுள்கிட்ட போகிறதே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே போய் ஷேர் பண்ணுறதோ பேசுகிறதோ பிடிச்சிருக்கிறதோ எல்லா பர்சன்ஸும் பிடிக்காது. ஸோ பிடிச்ச பர்சன்ஸ் நம்ம இந்த மாதிரி போகிறதே வந்து நான் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் ஏதாவது பேசுவாரா சார் உங்ககிட்ட அப்பார்ட் ஃப்ரம் அதெல்லாம் நான் அதான் சொல்கிறேன், ரொம்ப பர்சனலாக பேச மாட்டார். ஓகே. பட் அவரோட பொண்ணுங்களோட லைஃப் என்ன, அடுத்து என்ன சார், அவங்கள நடிக்க வைக்கணுமா வேணாமா, ஏன்னா 2 பொண்ணுமே நல்லா இருப்பாங்க. 2 பொண்ணுமே ஆக்சுவலாக அதில் ஒருத்தர் ஆக்டிங் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அப்போது கேட்டப்போ அவர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா, சார் ஒன்று நடிக்க வச்சா என்னோட ஒரு தாய் செல்வம் அவர்கிட்ட நடிக்க வைக்கணும். ஏன்னா அவர் மூலியமாக தான் நான் செகண்ட் யூனிட் போய் எனக்கு இவர் தெரியும். ஸோ அப்புறம் நான் டேரக்டர் ஆகிட்டேன். 1.5 இயர்ஸ்லேயே டேரக்டர் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்கிட்ட வந்து என் ஒர்க்கு பார்த்துட்டா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒன்று தாய் செல்வம் சார் ப்ராஜெக்ட்டில் நடிக்க வைக்கணும், இல்லைன்னா உங்கள் ப்ராஜெக்ட்லேயே என் பொண்ணை லான்ச் பண்ணணும் சார். எனக்கு இது 2 ஆசை தான். ஏன்னா எனக்கு தெரியல மற்ற அவங்க எப்படி மோல்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களோட பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கிங் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால உங்கள் 2 ப்ராஜெக்ட்டில் நான் லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது நடக்காமல் போச்சு. அட்லீஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட்டில் எதனா ஒன்று சொல்லுங்கள் சார். நான் சார் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் எப்போயோ கேட்டேன் ஆக்சுவலாக மௌன ராகம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அப்போவே கேட்டேன். ஓகே. அப்போ கொஞ்சம் அவருக்கு ஓகே வீட்டில். பட் அவங்க பொண்ணுங்க ஏதோ சரி யோசிக்கிறாங்க சார்னாரு. சரி ஓகே சார் ஃபைன் படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ அவங்க ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார்ன்னு தான் பேசியிருக்கோம். ஸோ அதை பற்றி பேசியிருக்கோம். ஓகே. மற்றபடி ஃபினான்ஷியலோ அவங்க ஃபேமிலி மற்ற விஷயங்களோ பற்றி எதுவுமே பேசினது. இந்த ப்ரொஃபஷ்னலாக அவங்க பொண்ணு லைஃப்பை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசியிருக்கோம். அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவார், அவரை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு மட்டும் தான், அதாவது நல்ல அதான் சொல்கிறேன். நம்ம இப்போ இங்கே ஸ்பாட்டில் ஆர்டிஸ்டுங்களை சண்டை வர்றது ரொம்ப சகஜம், சரியா? இது ஆனால் கரப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சரியா? ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தர் கரப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, தேவையில்லாத டாக்ஸ் பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதில் எதுலையுமே அவர் தலையிட மாட்டார். தனியாக இருப்பார். நீ அந்த சண்டையில் இங்கே தான் உட்காந்துருப்பாரு. இங்கே தான் சண்டை நடக்குது, இங்கே தான் பேசுகிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, வாய் பேசுகிறாங்க, இப்படிலாம் இங்கே தான் உட்காந்துருப்பாரு. ஆனால் வந்து அதில் இன்வால்வே ஆக மாட்டார். ஆனால் அதை பற்றி அப்புறம் லேட்டராக எல்லாம் அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக போய் எதுக்கு இதெல்லாம் வேணுமா, ஏன் சண்டை போடுறீங்க, ஒன்றா இருங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதை தான் பேசுவார் தவிர. எனக்கு அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அவர் அங்கே ஒரு சின்ன கிளாஷ் வரும்போது நான் பார்த்தேன் அவர் பேசினது. இதெல்லாம் ஒரு விஷயமா சார், இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்டலாம் கன்வின்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வரமா ஜாலியாக ஒர்க் பண்ணுறோமா போகலாமா, அப்படி இருக்கலாம், சண்டைலாம் போட்டுக்காதீங்க இன்னொரு. அண்ட் ஃபேமிலி கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா சார்? ஏதாவது பார்த்தீங்களா? இப்போ அதுதான் சொல்கிறேன், நான் கால் பண்ணேன் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த நம்பருக்கு எனக்கு தெரியும், அவங்க எடுக்கல. பட் ஆனால் நான் போய் பார்க்கணும் நேரில். போய் பார்க்கணும். அப்போ இந்த மொமெண்ட் ஷேர் பண்ணீங்களா சார்? ஏதாவது இப்போ பொண்ணை நடிக்க வைக்கணும்னு சொல்லி இது ஒரு விஷயம். அதான் ஆமாம், நேற்று ஒரு இன்டர்வியூ சேனல் வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக அவங்க வில்லிங்னா என்னோட ப்ராஜெக்ட்டில் என்ன பாசிபிளான அவங்களுக்கு என்ன சூட்டபிளான கேரக்டர் இருக்கும், நான் கண்டிப்பாக நான் வந்து புஷ் பண்ணி அவங்களுக்கான என் சைட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே. அது சார் இப்போ பாசிபிள் அந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் மட்டும் ஏதாவது கேட்கலாமா? அது ஏதாவது ஒன்று நீங்கள் கீழே போட்டு வச்சுன்னா வாய்ஸ் கேட்கறதுக்கு அப்படின்னு. எப்படி இருக்கீங்க கேட்டிருக்கீங்க, முடியலதான். இப்போ நான் ஒரு வாரமாக தான் வாய்ஸு வெளியில் வந்திருக்கு. 5-6 நாளா. ஆமாம், ஜூலை 8 நடந்தது எனக்கு கேன்சர் ஆப்ரேஷன். வர பார்த்தீங்கன்னா பாதி ஸ்டிச்சு வந்து ஓப்பன் ஆகிட்டே இருந்தது. வாரம் போய் ஸ்டிச் போட்டு இருந்தேன். கடைசியில் தழும் மாதிரி ஆகி கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தான் ஆறி இருக்கு. ஒரு வாரமாக தான் கரெக்டாக ஆறி இருக்கு. அதனால் இப்போ ஸ்டிச்சஸ்ஸு அதான் ரிமூவ் ஆச்சு. தழும் மாதிரி ஆகிருக்கு. ஆனால் ஸ்வெல்லிங், வயிறுலாம் ஸ்வெல்லிங் இருக்கா, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெயின் அப்போ வரும். படுத்துதான் இருக்கேன், எப்போவாது நடப்பேன். இது கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி எப்படி இல்லை எனக்கு அதான் சொல்கிறேன். இந்த வாய்ஸ் எனக்கு கேட்டவுடனே அப்படி என்ன, ஏன்னா நான் கடைசியாக கேட்டப்போ நல்ல அது நம்ம நார்மலாக இருந்தார். ஸோ இது எனக்கு லேட்டர் அதை பாருங்கள், டெய்லி ஃபார்வர்ட் அனுப்புவார், ஏதாவது ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் அனுப்புவார். இல்லை சார், எனக்கு என்னன்னா நீங்கள் நல்லா எனர்ஜி ஹெல்த்தியாக பார்த்துருப்பீங்க, நல்லா பேசுகிறவரை பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இந்த வாய்ஸை கேட்டோன்னே. எனக்கு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, இவர் இப்படி பேசுவார், ஸ்டேஜில் இருப்பார், என்ன வாய்ஸ் வருது அப்படின்னு. இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொன்னார். பட் அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் நோட் போட்டப்போ அவர் அமைச்சிருக்கேன், தேங்க்யூ மனோஜ் ஃபார் என்ஹான்ஸ்ட் ஒர்க் மீ, ஐ காட் மோர் கான்ஃபிடென்ட், ஐ நீட் ஒர்க் ஒன்லி அப்படின்னு போட்டார். ஸோ கண்டிப்பாக சார், நான் அதுக்கும் போட்டேன், கண்டிப்பாக சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு தான் சொன்னேன். பட் அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் உங்களுக்கு ஏதாவது சொல்கிறாருல்ல சார், ஏதாவது ஒன்று சொல்லணும் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படுத்துட்டு அந்த ஒரு மெசேஜ் போட்டு வாய்ஸ். எனக்கு அதுதான், எனக்கு அவர்
நான் அது கால் பண்ணால் எடுக்கலன்றதுனால தான் நான் மெசேஜை போட்டேன். ஆமாம். சரி எப்படி இருக்கு, ஏன்னா பேசுறதுக்கு எப்படி இருக்காரோ என்ன சுச்சுவேஷனில் இருக்காருன்னு எனக்கு தெரியலன்றது தான் மெசேஜ் போட்டேன். பட் அதுக்கு அந்த வாய்ஸ் போட்டிருக்காரு. அந்த வாய்ஸே பாருங்க, நான் 1 வாரம் கழிச்சு இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தான் போட்டிருந்தார். ஸோ அப்போ தான் எனக்கு என்னடா இவ்வளோ ஓகே, மேபி அந்த டயர்ட்னஸ் கூட இருக்கும். சரி ஓகே போட்டோம், பாப்பா கொஞ்ச நாள் ஆகட்டும், சரியாயிடுவார் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் போட்டு இந்த ஒர்க் விஷயமா அப்போ தான் பேசணும். ஸோ எனக்கு ஒர்க்கு மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணும், காசு பண்ணலாம் வேணாம், எனக்கு ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா போதும். அது மட்டுமே நம்பி எனக்கு ஒர்க்கு போதும், எனக்கு ஒர்க் பண்ணுறது தான் ஹாப்பி. அவர் ஒர்க்கு வந்து அவர் அவ்வளோ லவ் பண்ணுவார், பிடிச்சி பண்ணுவார், அதாவது அதை ரசித்து பண்ணுவார். நம்ம ஒரு வேர்ட் போட்டால் கூட இந்த வேர்ட் இது நல்லா இருக்கு, இது பண்ணிக்கலாமா, நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு, நான் அதை போட்டுக்கிட்டுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ளோவில் ஒன்று வரும் நான் பேசும்போது. ஸோ அந்த ஃப்ளோவில் ஏதாவது ஒரு இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா நான் அதை போட்டுக்கிட்டுமா, நான் போட்டுக்கிறேன்னு சரி போட்டுங்க ஓகே தான். ஏன்னா அந்த கேரக்டருக்கும் அதுதான் வேணும். ஸோ அதனால் அப்படி பிடிச்சி பண்ணுவார் அந்த ரோலெல்லாம். இங்கே எந்த ரோல் பண்ணாலுமே அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி பண்ணுவார். டெஃபினட்டாக இப்போ அவர் வந்து ஒரு சில ரோல்ஸ் எல்லாமே வந்து ஆப்டாக பண்ணுவார்ல சார், இப்போ அவர் மிஸ் பண்ணுவீங்களா? இல்லை, எனக்கு அதுதான் கண்டிப்பாக அந்த ரோலில் அவர் பெஸ்ட்டாக பண்ணார் எனக்கு தெரிஞ்சு. வேற யாருன்னா அந்த நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. சரக்கு அடிச்சு இப்படியும் பேசணும், தங்கச்சி வரும்போது பயப்படணும், தங்கச்சிக்கு பயம், அவர் மாமனார் கிண்டல் பண்ணுவார், இந்த சைடு பொண்ணை மிரட்டுவார், வில்லி எதிரில் இருப்பாங்க அவங்களுக்கு வேற டோன், இது எல்லாமே ஒரே சீனில் இருக்கும். தங்கச்சி பேசும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஸோ வேரியேஷன்ஸ் அவ்வளோ அழகாக கட்டுவார், ஈஸியாக டெலிவரி பண்ணுவார். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க சீரியலில் ஒரு ரோல் கொடுத்தா அவருக்கு என்ன சார் கொடுத்துருப்பீங்க? ஒருவேளை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க சீரியல்னா இப்போ சின்ன மருமகள்னு ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு. அதில் ஆக்சுவலாக அவர் கொடுத்துருந்தேன்னா இவரோட தம்பி ரோல் கொடுத்துருக்கணும். அதாவது ஹீரோ அப்பாவோட தம்பி சித்தப்பா, அதாவது ஹீரோ சித்தப்பா, அந்த ரோல் நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா ஹீரோயினோட அப்பாவாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நடிகர்லாம் மிஸ் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக ரொம்பவே சிறப்பு சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.